அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறாங்களையா விஜய் காவேரி, இவங்களுக்கு மட்டும் எப்படா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்டியூம் தாங்க. காஸ்டியூம் வந்து அவ்வளோ அழகாக இவங்க 2 பேர்த்துக்குமே சூப்பராக வந்து மேட்ச் ஆகுது. இப்போ மலேசியா போயிட்டு வந்தப்போ வந்து வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த காஸ்டியூம் தான் இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நம்ம கூட பேசியிருந்தோம். நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. ஃபேன்ஸ் தான் அதை அழகாக வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஷர்ட்டு இந்த சேரீயில் தான் காவேரி வந்து இருந்தாங்க இன்றைக்கி எபிசோடில். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்து இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த டைமில் வந்து விகடன் அவார்டு வாங்கின அடுத்த நாள் இந்த சூட் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அட ஆமாம்ல, இந்த காஸ்டியூமில் தான் காவேரி இருந்தாங்க, இதே காஸ்டியூமில் தான் விஜய் இருந்தார். ஆனால் இது சூட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ஷூட்டிங் முடிஞ்சு. நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி இவங்கள 2 பேரை வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது. எப்படிப்பா ஃபேன்ஸ்னால் இதுதான் அவ்வளோ அழகாக வந்து தெரிக்க விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து யோசிக்கணும்னு தோணுச்சு. சூப்பரில் எப்போவுமே விகா ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ஷார்ப்பாக வந்து இருக்கிறாங்க. அவங்களே வந்து அதாவது லட்சுமி பிரியாவும் சரி சுவாமியும் சரி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம எதையாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிருப்போம், அவங்க வந்து அழகாக வந்து அதை எடுத்து சூப்பராக வந்து மேட்ச் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இப்போயும் வந்து செம்மையாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். செம்மல்ல நிஜமாகவே நம்ம வந்து சீரியல் பார்க்குறோம், ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்க மாட்டோம். அது இப்போ வந்து ஃபேன்ஸ் தெரிவிக்க விடுறாங்க. வேறு லெவலுங்க.